ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சர்டிஃபிகேட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரப்போகுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்க போகுது, கவுன்சிலிங்ஸ் எப்போ நடக்க போகுது, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்க் உடையவங்களை எக்ஸாக்டாக கூப்பிட்றதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதற்கான அஃபிஷியல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும், அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அப்டேட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தரப்புலேருந்து ரிசல்ட் வெளியாயிடுச்சு. ரிசல்ட்டு கட் ஆஃப் மார்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். கம்யூனிட்டி வைஸ் நம்மளோட கம்யூனல் ரேங்க் எவ்வளவு, ஓவர் ரேங்க் எவ்வளோ மார்க், அதாவது எவ்வளோ ரேங்க் இருந்தது உங்களோட கம்யூனல் ரேங்க் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போவீங்க அப்படின்றதையுமே நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வருடம் வருமா இல்லை அடுத்த வருடம் வருமா? கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் நமக்கு நவம்பர் அண்டு டிசம்பருக்குள்ளேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருவாங்க. ஏன் எதற்காக அப்படின்ற காரணம் நமக்கு ஆல்ரெடி சொன்னது போல் ஜூலையில் எக்ஸாம் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபரில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஆல்சோ வேக்கன்சிஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும் சொன்னாங்க. ஸோ அக்டோபரில் நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் அல்லது டிசம்பருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் கவுன்சிலிங்கும் வச்சுருவாங்க. நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் நமக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம்ஸோ இல்லை இன்டர்வியூஸோ கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பிஃபோராகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவில் யாரெல்லாம் இதில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நிறைய கட் ஆஃப் மார்க் பார்த்தோம் இல்லையா, நிறைய மார்க் பார்த்தோம். ஜென்ரல் கேட்டகரி, பிசியாக இருக்கட்டும், எம்பிசி, டிசி, பிசிஎம்மாக இருக்கட்டும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கம்யூனல் ரேங்க் எவ்வளவோ அதுதான் முக்கியம். நீங்கள் மார்க் எவ்வளோ எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய கம்யூனல் ரேங்கை பொறுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க அப்படி இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க்கு கம்மியாக, எந்த அளவுக்கு குறைவான கம்யூனல் ரேங்க் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட கம்யூனல் ரேங்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட கம்யூனல் ரேங்க் எவ்வளோ, உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனடியாகவே ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இதற்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இதுவுமே எல்லாருடைய டவுட்டாக இருக்குது. வேக்கன்சிஸ் எப்படிக்கா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நமக்கு ஆஃப்டர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 727 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 1000 வேக்கன்சிஸோ இன்னும் ஒரு 2000 வேக்கன்சிஸோ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, அதாவது இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எக்ஸாம்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்துமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 இல்லை 3000 வேக்கன்சிஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட்
கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி வந்து நடக்காது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க, நிறைய பேர் வேலை விட்டு போவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு முன்னாடியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்க போகுது, இதற்கு வந்து யாரெல்லாம் வந்து தயாராகலாம், எப்போ வந்து இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லை வந்து அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 1st வீக்கு கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்டட் அப்படின்றத வந்து அவங்க டைரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி யாருக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகிறீங்களோ அவங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் ஒரிஜினல் டிசி, ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படித்து வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர போயிட்டு அதுக்கப்புறம் அதில் ரிஜெக்ட் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், உங்களுடைய படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஒரிஜினலை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் நவம்பரில் வரும். ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த சிவி நடக்கும், இதுதான் வந்து டவுட்டு. ஸோ சிவியை பொறுத்தளவில் நமக்கு நவம்பருக்குள்ளேயே சிவி நடந்து முடிஞ்சிடும். அதாவது செலக்ட் ஆன எல்லாருக்கும், செலக்டட் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே செலெக்ஷன் லிஸ்ட் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா டிசம்பருக்குள்ளே கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்தது அப்படின்றதுனால இதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் வந்து டைரெக்டாக உங்களை போஸ்டிங்ஸ் போட்டு உங்களை போஸ்டிங் தான் அனுப்புவாங்க. ஸோ குரூப் 4ல் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆகவும் அப்புறம் மெயிலாகவும் உங்களுக்கு நீங்கள் செலக்டட் அப்படின்றத வந்து நாங்கள் அனுப்புவோம். உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த டேட்டில் வரணும் அப்படின்றதையுமே அனுப்புவோம் அப்படின்றத வந்து அவங்க டீட்டெயில்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.